660 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் நிலம், நீர் ஆகியவற்றை அவர்கள்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 18 கோடி ஆண்டுகளாக நீடித்திருந்த அவர்களின் ஆட்சி சொற்ப நேரத்தில் முடியப் போவதை அப்போது பூமியில் இருந்த எந்த உயிரினமும் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மோதல் கனப்பொழுதில் நடந்து முடிந்தது. 10 - 15 கிலோமீட்டர்கள் நீளமுடைய விண்கல் பூமியின் அருகாமையில் பயணித்து கொண்டிருக்கும் போது பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுகிறது. இப்படி ஈர்க்கப்பட்ட விண்கல் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்ததும் கிட்டத்தட்ட நொடிக்கு 13 கிலோமீட்டர்கள் எனும் அசுர வேகத்தில் பூமியை நோக்கி சீறிக்கொண்டிருந்தது. இந்த அதிகபட்ச வேகத்தினால் பூமியின் வளிமண்டலத்தினால் ஏற்படுத்தப்படும் உராய்வு காரணமாக அதன் வெப்பம் அதிகரித்து எரிய ஆரம்பிக்கிறது. இந்த வெப்பம் கிட்டத்தட்ட சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையை ஒத்ததாக இருந்தது. நொடிக்கு 13 கிலோமீட்டர்கள் எனும் வேகத்தில் சீறி வந்த அந்த தீப்பாறை பூமியின் இப்போதைய மெக்சிகோ வளைகுடா பகுதியில் கண்ணிமைக்கும் நொடியில் மோதியது. அதில் எழுந்த அதிர்வலைகள் அது கடந்து சென்ற பாதையில் இருந்த அனைத்தையும் அடித்து நொறுக்கியது. அந்த பெரும் வெடிப்பில் வெடித்து சிதறிய எரியும் பாறைகளும் கண்ணாடிகளும் பூமி முழுவதிலும் நெருப்பு மலையாய் பொழிந்தது. சற்று முன்னர் வரை செழிப்பாக இருந்து வந்த பூமியின் நிலப்பரப்பு தீமூட்டப்பட்ட நரகமாய் மாறியது. இந்த அதிக வெப்பத்தினாலும் நெருப்பு மலையாலும் பூமியில் வாழ்ந்த தாவரங்களும் விலங்குகளும் எரிந்து சாம்பலாயின. ஆனால் இந்த வெப்பத்திலும் சில உயிரினங்கள் உயிர் தப்பியிருந்தன. அவற்றிற்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அதுதான் பெரும் கடல் சீற்றம். இந்த பாரிய மோதலினால் ஏற்பட்ட அதிர்வுகள் பூமியின் உட்பகுதியில் ஊடாக ஊடுருவி பூமியின் நிலத்தட்டுக்களை அசைத்தது. இதனால் கடல் அலைகள் அசுரத்தனமாக எழுந்தன. இதனால் பெரும் நிலப்பகுதிகள் நீருக்குள் மூழ்கின. அந்த சுனாமி அலைகள் பின்னாளில் கண்டங்களின் அளவை மாற்றியமைக்கும் அளவிற்கு பயங்கரமாக இருந்தன. இப்படியாக பூமியில் எழுந்த இயற்கை பேரழிவுகளால் பூமியில் இருந்த 75% டைனோசர்கள் அழிந்து போயின. மிகுதியாக உயிர் பிழைத்திருந்த சில டைனோசர்களும் காலப்போக்கில் பூமியில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களை தாங்க முடியாமல் அழிந்து போயின. அதாவது விண்கல் மோதலின் போது வெளிப்பட்ட தூசுக்களும் புழுதியும் பூமியின் வளிமண்டலத்தை மூடி பூமியின் மேற்பரப்பில் விழும் சூரிய ஒளியின் அளவை குறைத்தது. இதனால் மிகுதியாக உயிர் பிழைத்திருந்த தாவரங்களும் ஒளி தொகுப்பு செய்ய முடியாமல் இறந்து போயின. இதனால் உணவுச் சங்கிலியில் ஏற்பட்ட மாற்றத்தால் உணவின்றியும் அடிக்கடி பெய்த அமில மழையையும் வெப்பநிலை மாற்றத்தையும் தாங்க முடியாமல் இறுதியாக இருந்த டைனோசர்களும் உயிரிழந்தன. இப்படியாக பூமியில் 18 கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த டைனோசர்கள் காணாமல் போயின.